வணக்கம். தமிழ்நாட்டுல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, அதாவது பிஜிடிஆர்பி பத்தி நீங்க குடுத்திருந்த ஒரு யூடியூப் வீடியோவை வச்சு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். வணக்கம். நிச்சயமா. இது இப்ப நெறைய பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஆமா. இப்போ சிவி, அதாவது சான்றிதழ் சரிபார்ப்பு முடியற கட்டத்துல இருக்கு. நிறைய பேர் ஒருவித பதட்டத்தோட, ஒரு சின்ன நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. ம். அந்த மனநிலை புரியுது. இந்த நேரத்துல தேர்வர்களோட மனசுல ஓடுற 3 முக்கியமான கேள்விகள். 1, இப்ப நடக்கிற இந்த தேர்வுல காலி பணியிடங்கள் அதிகரிக்குமா? சரி, 2, அடுத்த தேர்வு எப்ப வரும்? சரி. 3, திரும்ப திரும்ப நூலிழையில வாய்ப்ப தவற விடுறவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னதான் வழி? இந்த 3 கேள்விகளுக்கும் விடை தேடலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுதான் இப்போதைய தேவை. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல எல்லாரோட மனசையும் கொடைஞ்சிட்டு இருக்கிற அந்த முதல் கேள்வி. இந்த தேர்வுல காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குமா? இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். நம்மகிட்ட இருக்கிற தகவல் படி இதுக்கு நேரடியான பதில் என்னன்னா, ம். காலி பணியிடங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஓ! ஏன் சொல்லப்போனா, கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லலாம். இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா கடைசி மார்க்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் ஒரு 10 சீட்டு 20 சீட் அதிகரிச்சா கூட நமக்கு வேலை கிடைச்சிடும்னு பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க. ஏன் அந்த வாய்ப்பு இல்லைன்னு இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? அதுக்கு பின்னாடி ஒரு நிர்வாக காரணம் இருக்கு. பாருங்க, இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வரும்போது ம். மே 2024 வரைக்கும் இருந்த காலி பணியிடங்களை மட்டும்தான் கணக்குல எடுத்திருக்காங்க. ஓ, சரி சரி. அதுக்கப்புறம் ஓய்வு பெற்றவங்க, பதவி உயர்வுல போனவங்களால உருவான காலி பணியிடங்கள் இந்த கணக்குல வராது. அப்போ அதெல்லாம் அடுத்த தேர்வுக்கு போயிடும். அப்படிதானே? ஆமா, அதை இதுல சேர்க்கணும்னா அது ஒரு தனி வடிரீதிக. அதுக்கு அரசாணை வரணும், நிதி ஒதுக்கீடாகணும். இதெல்லாம் இந்த தேர்வு முடிஞ்சு நியமன ஆணை கொடுக்க போற இந்த நேரத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. புரியுது. ஆனா ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அரசாங்கம் ஒரு நல்ல முடிவெடுத்து ஒரு 100 பணியிடங்களை அதிகரிக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போவாது சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குமே. அங்கதான் நாம சமூக இடஒதுக்கீட்டோட கணக்குகளை புரிஞ்சுக்கணும். இது மேலோட்டமா பாக்குற மாதிரி ஒரு சுலபமான கணக்கு இல்ல. எப்படி? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். உதாரணமா, உங்க பாடத்துல ஒரு 100 இடங்கள் அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட இடஒதுக்கீட்டு முறைப்படி பிற்படுத்தப்பட்ட சமூக பிரிவுக்கு, அதாவது பிசிக்கு 26.5%, கிட்டத்தட்ட 27 இடங்கள் கிடைக்கும். ஆமா, சரி. ஆனா அந்த 27 இடங்களும் ஒரே மாதிரி இருக்கிற பிசி ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு போகாது. ஓ, அதுல உள் ஒதுக்கீடு இருக்கும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதுதான் விஷயம். அந்த 27 இடங்கள்ல முதல்ல பெண்களுக்கு 30% போகும். ஆமா. அப்போ அதுல ஒரு 8-9 இடம் போயிடும். ஆமா. அதுக்கப்புறம் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு பிஎஸ்டிஎம்க்கு 20% ஒதுக்கீடு இருக்கு. மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர்னு இன்னும் பல பிரிவுகள் இருக்கு. சரி சரி. இதெல்லாம் போக பொதுவான பிசி ஆண் விண்ணப்பதாரருக்குன்னு பார்த்தா சில இடங்கள் மட்டும்தான் மிஞ்சும். அப்போ 100 இடங்கள் அதிகரிச்சாலும் கட் ஆஃப்ல கடைசி இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்புதான். ம். நீங்க சொல்ற கணக்கு புரியுது. அதனாலதான் இந்த எதிர்பார்ப்பு ஒரு பொய்யான நம்பிக்கையை தான் கொடுக்குன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம். நீங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயமா இருந்தாலும் இது கேட்க ரொம்பவே கசப்பா இருக்கு. சிவி வரைக்கும் போயிட்டு வந்த ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை வைக்காதீங்க, அடுத்த தேர்வுக்கு படிங்கன்னு சொல்றது சுலபம். நான் உங்க மனநிலையை குறைச்சு மதிப்பிடல. அந்த வழி புரியுது. அந்த சின்ன நம்பிக்கை தானே அவங்கள ஏக்குது. அதை மொத்தமா கைவிட சொல்றீங்களா? கைவிடச் சொல்லல. ஆனா யதார்த்தத்தை பேசித்தானே ஆகணும். நம்ம நோக்கம் அவங்கள காயப்படுத்துறது இல்ல, அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்துறது தான். ம். ஒரு தேர்வுல கடைசி இடத்துல இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனா அந்த கிடைக்கலாங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே நம்பி அடுத்த 6 மாசத்தை வீணாக்குறது புத்திசாலித்தனமா? அதுவும் சரிதான். அதுக்கு பதிலா, சரி இது கிடைச்சா போனஸ், கிடைக்கலன்னா நான் அடுத்த போட்டிக்கு இப்பவே தயார்னு களத்துல இறங்குறது தானே ஒரு வெற்றியாளரோட மனநிலை. அப்போ இப்போதைக்கு இந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்குங்கிற கதவை மூடிடலான்னு சொல்றீங்க. ஒரு கதவை மூடினா இயல்பாவே மனசு அடுத்து எந்த கதவு திறக்கும்னு யோசிக்க ஆரம்பிக்கும். ஆமா, அந்த வகையில அடுத்த தேர்வுங்கிற கதவு எப்ப திறக்கும்? அதுக்கும் இதே மாதிரி 2021க்கு பிறகு இப்போ வந்தது போல வருஷ கணக்குல காத்திருக்கணுமா? நிச்சயமா இல்ல. இது ஒரு நல்ல செய்தி. மற்ற சில தேர்வுகளை போல இல்லாம பிஜி டிஆர்பி தேர்வுக்கான தேவை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படியா? ஆமா, இதுக்கு 2 நிரந்தரமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர்களோட ஓய்வு, ரிட்டையர்மெண்ட். இது ஒரு சுழற்சி முறையில நடந்துகிட்டே இருக்கும். சரி. 2வது, பதவி உயர்வுகள், ப்ரொமோஷன்.
முதுகலை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களாகவும் மாவட்ட கல்வி அதிகாரிகளாகவும் பதவி உயர்வுல போவாங்க. இந்த 2 விஷயங்களும் நிக்கவே நிக்காது. அதனால காலி பணியிடங்கள் உருவாகிட்டே இருக்கும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில அப்படி இல்லையே. 2021க்கு பிறகு கிட்டத்தட்ட 4 வருஷம் கழிச்சு தானே இந்த தேர்வு நடந்திருக்கு. ஆமா, அந்த தாமதம் நடந்திருக்கு. சில சமயம் ஆட்சி மாற்றங்கள், கொள்கை முடிவுகள், நிர்வாக தாமதங்கள்னு பல விஷயங்கள் இத பாதிக்குதே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த நிச்சயமற்ற தன்மை நம்ம கையில இல்ல. அப்புறம் எப்படி உறுதியா நம்புறது? அதனாலதான் நாம இன்னும் கவனமா இருக்கணும். தேர்வு எப்போ வரும்னு பஞ்சாங்கம் பார்க்கறத விட, தேர்வு எப்ப வந்தாலும் நான் தயார்ங்கிற மனநிலைக்கு வரணும். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. நம்ம கையில இருக்கிற ஒரே விஷயம் நம்மளோட தயாரிப்பு மட்டும்தான். அடுத்த வாய்ப்பு வரும்போது, ஐயோ இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமேன்னு வருத்தப்படுறதுல எந்த பயனும் இல்ல. அட, இதுதான் அசல் விஷயமே. சரி, அடுத்த தேர்வு வரும்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான பேர் அதே பாடத்தை அதே புத்தகத்தை தானே படிக்கிறாங்க. ஆனாலும் சில பேரால ஜெயிக்க முடியல. ஆமா. அப்போ அந்த ஜெயிக்கிறவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த சின்ன வித்தியாசம் என்ன? தயாரிப்புல அவங்க என்னத்தை மாத்தி செய்றாங்க? இதுதான் வெற்றிக்கான திறவுகோல். இதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள்ல தெளிவான வழிகாட்டுதல்கள் இருக்கு. முதல் விஷயம் மனநிலை. ரோம் ஒரே நாளில் கட்டப்படவில்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமா, அது மாதிரி தான் இதுவும். கடைசி 2 மாசத்துல படிச்சு பாஸ் பண்ணிரலாம்னு நினைக்கிறது தான் முதல் தவறு. இதோட பாடத்திட்டம் ஒரு கடல் மாதிரி. நிச்சயமா. மேஜர் சப்ஜெக்ட், சைக்காலஜி, ஜிகேன்னு நிறைய இருக்கு. ஆமா, உங்க மேஜர் சப்ஜெக்ட்ல 10 யூனிட், கல்வி உளவியல், அப்புறம் பொது அறிவுன்னு 3 பகுதிகள் இருக்கு. இதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் தொடர் தயாரிப்பாவது தேவை. அதனால முதல் படி இப்போவே இந்த நிமிஷமே தயாரிப்ப ஆரம்பிக்கிறது தான். சரி, ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஏற்கனவே 2-3 தடவை எழுதி நூலிழையில தவற விட்டவங்களுக்கு இது ரொம்ப சோர்வா இருக்குமே. அவங்க என்ன செய்யணும்? அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சுய ஆய்வு, செல்ஃப் அனாலிசிஸ். ஆனா துரதிருஷ்டவசமா பலரும் இதை செய்யறதே இல்ல. ஏன்? தன்னோட தோல்விக்கு வெளியில காரணம் தேடிட்டே இருப்பாங்க. கேள்வித்தாள் கஷ்டம், நேரம் பத்தல, அதிர்ஷ்டம் இல்லைன்னு. ஆனா உண்மையான வெற்றியாளர் தோல்விக்கான காரணத்தை தனக்குள்ள தேடுவார். அதாவது தாகி பரிசோதனை. அதேதான். தன்னோட போன தேர்வு OMR ஷீட்டை எடுத்து வச்சு எந்த பகுதியில மார்க் போயிருக்குன்னு அலசி ஆராயணும். அது மனப்பாடம் செஞ்சது மறந்ததால வந்த தப்பா, இல்ல கேள்விய புரிஞ்சிக்காம விட்ட தப்பா, இல்ல ஒரு யூனிட்டையே விட்டுட்டு போனதால வந்த தப்பான்னு பார்க்கணும். சரியா சொன்னீங்க. இந்த தெளிவு வந்தா அடுத்த முறை அந்த தவறை தவிர்க்கலாம். இதை செய்யாம திரும்பவும் அதே மாதிரி படிச்சா முடிவு மட்டும் எப்படி மாறும்? ரொம்ப சரியான பாயிண்ட். பயிற்சி பத்தியும் நிறைய பேசப்பட்டிருந்தது. கேள்வித்தாள்களோட தரம் இப்போ ரொம்பவே மாறி இருக்கு இல்லையா? ஆமா, அந்த மாற்றம் ரொம்ப முக்கியம். அது சரியா புரிஞ்சுக்காதது தான் பலரோட தோல்விக்கு காரணம். எப்படி மாறி இருக்கு? முன்னாடியெல்லாம் சிவாஜி எந்த ஆண்டு பிறந்தார்னு நேரடியா கேட்பாங்க. ஆனா இப்போ கூற்று ஏ, சிவாஜியின் வருவாய்த்துறை சீர்திருத்தங்கள் முகலாய முறைகளை அடிப்படையாக கொண்டிருந்தன. காரணம் ஆர், அவர் தக்கான சுல்தான்களிடம் பணியாற்றிய அனுபவம் பெற்றிருந்தார். ஆமா ஆமா, இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் கேள்விகள். இப்படி கொடுத்துட்டு கூற்று சரியா, காரணம் சரியா, ரெண்டும் சரியா, இல்ல காரணம் கூற்ற விளக்குதான்னு கேட்பாங்க. இதுக்கு நீங்க வெறும் வருஷத்தை மனப்பாடம் செஞ்சா பத்தாது. முழு வரலாற்றையும் தொடர்பு படுத்தி புரிஞ்சிருக்கணும். அப்பா, அதாவது ஒரு விஷயத்த சும்மா தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அத ஆழமா சிந்திச்சு புரிஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க. மிகச் சரியா. பொறுத்துக, தவறான இணையை கண்டறி, பொருந்தாததை கண்டறிதல்னு இப்ப வர்ற கேள்விகள் எல்லாமே உங்க ஆழமான புரிதலை தான் சோதிக்குது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். சொல்றேன். ஒரு கோட்பாட்டோட அம்சங்கள், ஃபீச்சர்ஸ் பத்தி படிக்கிறீங்கன்னா அதுல இருக்கிற 5 அம்சத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா பின்வருவனவற்றில் எது அதன் அம்சம் அல்லன்னு ஒரு கேள்வி வரும். ஓ, அப்போ ஒன்னு தெரியலன்னாலும் மார்க் போச்சு. ஆமா, உங்களுக்கு 4 தெரிஞ்சு 1 தெரியலைனாலும் பதில் தப்பாயிடும். அதனால மேலோட்டமா படிக்கிற பழக்கத்தை மொத்தமா விடணும். பாடத்திட்டத்தில் இருக்கிற 10 யூனிட்ல குறைஞ்சது 8 யூனிட்யாவது கரைச்சு குடிச்சிருக்கணும். அப்போ இந்த முழு உரையாடலோட சாராம்சம் என்னன்னா, இது வெறும் அடுத்த தேர்வுக்கு தயாராகிற விஷயம் இல்ல. இது தேர்வர்கள் தங்களோட மனநிலைய மாத்திக்க வேண்டிய ஒரு தருணம். கரெக்ட். லாட்டரி டிக்கெட் மாதிரி காலி பணியிடம் அதிகரிக்குமான்னு காத்திருக்கிற மனநிலையிலிருந்து ஒரு தடகள வீரர் மாதிரி அடுத்த போட்டி எப்ப வந்தாலும் ஜெயிக்கணும்னு தொடர்ந்து பயிற்சி செய்யற மனநிலைக்கும் மாறணும். அதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி இல்லையா? அருமையா சொன்னீங்க. அதுதான் மையப்புள்ளி. அதோட இன்னொரு முக்கியமான ஆலோசனையும் இருக்கு. சொல்லுங்க. நல்ல தகுதியுள்ள திறமையுள்ள விண்ணப்பதாரர்கள் PGTRBயை மட்டுமே ஒரே இலக்கா நினைக்க வேண்டாம். அது ஒரு குறுகிய பார்வை.
அப்போ வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு? உங்ககிட்ட முதுகலை பட்டமும் பிஎடும் இருக்கு. இத வச்சு நீங்க கல்லூரி டிஆர்பி தேர்வுக்கும் முயற்சி பண்ணலாம். யுஜிசி நெட் தேர்வுகளை எழுதி கல்லூரி உதவி பேராசிரியராகலாம். அரசு வேலைங்கிற உங்க கனவை அடைய பல பாதைகள் இருக்கு. ஆமா, ஒரு பாதை அடைபட்டிருந்தா இன்னொரு பாதையை தேடணும். அதேதான். இது ரொம்ப முக்கியம். ஒரே விஷயத்த நோக்கி ஓடி அது கிடைக்காதப்போ மொத்தமா உடைஞ்சு போறதை விட பல வழிகளை முயற்சி செய்யறது மன அழுத்தத்தையும் குறைக்கும். சரி, அப்போ இந்த தேர்வுல புதிதா தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிடலாம். கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்த்துகள். அதே நேரத்துல ஒரு சில மதிப்பெண்கள்ல வாய்ப்பை இழந்தவங்களும் சிவிக்கு போயிட்டு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கிறவங்களும் மனம் தளராம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணுங்கிறது தான் இந்த உரையாடலோட மிக முக்கியமான செய்தி. ஆமா. இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் தெளிவா இருக்கு. இப்போ நடக்கிற தேர்வுல பணியிடங்கள் அதிகரிக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அத நம்பி நேரத்தை வீணாக்காதீங்க. ம். ஆனா அடுத்த தேர்வு உறுதியா நிச்சயமா வரும். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க ஆழமான தொடர்ச்சியான உத்திகள் வகுக்கப்பட்ட ஒரு தயாரிப்பு அவசியம். பழைய தவறுகளிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு புது மாதிரி கேள்விகளுக்கு தயாராகணும். இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வி. இந்த முழு உரையாடல்லையும் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் கத்துக்கணும்னு நாம திரும்ப திரும்ப பேசணும். ஆமா, நீங்க கடைசியா சந்திச்ச ஒரு தோல்விய மனசுல நினைச்சு பாருங்க. அது ஒரு தேர்வா இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த தோல்விக்கு பிறகு அதே தவற திரும்பவும் செய்யாம இருக்க நீங்க எடுத்த ஒரு உறுதியான சின்ன நடவடிக்கை என்ன? சிந்திச்சு பாருங்க.